வணக்கம் கோயம்புத்தூர். நயன்தாரா மேம் பார்க்கறதுக்காக மதுரை கிளம்பிட்டோம். வாங்க போலாம். கூகுளில் கொரியன் பாய்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஒருத்தர் வருவார், கேன் ஸ்மைலி. ஸோ அவரோட பர்த்டே அதான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நிகில் சார் கேக்லாம் வாங்கியிருக்காரு. எங்கே தலைய ஹாப்பி பர்த்டே ப்ரோ. சரி கேக் கேட்டு 3 மணிக்கு நம்ம கேக் வெட்ட வந்திருக்கோம். எல்லாரும் உங்களை சாக்லேட் பாய்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவிர சாக்லேட் பாய் சிங்கிளா சுத்திட்டு இருப்பாங்க. 3 மணிக்கு தலைவரோட கேக் கட்டிங். ஆமா, அதுல போயிட்டு பாதியிலே வந்திருக்கீங்க. திரும்ப வந்திருக்கீங்க. அதுக்காக அவ்வளவு பாசம். தலைவன் பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்கு. இங்க தான் இருந்தோம், தூங்கிட்டு இருந்தோம். லேட் ஆயிடுச்சு. ப்ரோ எத்தனாவது கேக் ப்ரோ இது? செகண்ட் கேக் யார் வெட்டினா? இவ்வளவுக்காக வெட்டிட்டாங்க. கேக்னால வர முடியாது, தப்புதான். இதுவே பெரிய விஷயம். யாரு கூட பார்ட்டி பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுனால நான் இது வந்ததே பெரிய விஷயம். நீங்க மதுரை வரை போயிட்டு பாதியிலே ரிட்டர்ன் திரும்ப கிளம்பி வந்திருக்கீங்களா? ஆமாமா, அண்ணா வேணா ரொம்ப பிஸியா இருந்தாரு. அவர் எப்படி தானோ சீன் பாருங்க, கையில ஃபுல்லா கேக் பண்ணிட்டாரு. நல்லா இருக்கு சீன் ப்ரோ. ஸ்டாண்ட் ஆயிடுமா? கமான் வெட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே கார்த்தி. மே காட் bless you. சூப்பரா இருக்கு கேக். அவருக்கு சார் நீங்க ஊருக்கு போறீங்க, அதான கஷ்டமா இருக்கு. அதான் வந்து பர்த்டே கேக் வெட்டிட்டு போறோம். டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி வந்தா ஊருக்கு போறேன்னு சொல்றீங்க. எப்படி அந்த பர்த்டேல நாங்க இல்லாம இருக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க டைமுக்கு வந்து நிக்கிறோம் கட்டி. பரவாயில்ல. இன்னைக்கு என்ன டேட் சார்? இன்னைக்கு என்ன டேட்? 10. இன்னைக்கு 10ஆம் தேதி நயன்தாரா மேம் பார்க்கறதுக்காக மார்னிங் 9 o'clock மதுரையில் இருக்கணும். கேக் சாப்பிட்டு போயிடலாமா? கேக் சாப்பிட்டு போயிடலாம். போயிட்டு இருக்கோம். நான் சொன்னேன் எல்லாம் டைம் ஆச்சு முடியாதுன்னு. இவரு போயே ஆகணும், கட் பண்ணி ஆகணும். ஜொமேட்டோ கூட இல்லை. இது எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க? உங்களுக்கு தூங்கிட்டு இருக்கிற கடையை உடச்சி எடுத்துட்டு வருவோம். என்ன சீனு ப்ரோ கேக் தரமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கேக் அட்வைஸ் பண்ணிருக்காரு. கேக் சூப்பரா இருக்கு. சாப்பாடு ட்ரபிள் கேக். ஆனா இன்னைக்கு மார்னிங் கோயிலுக்கு போறீங்க. எப்படி பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகுதுன்னு கோயில் நல்லா சொல்றேன், நம்பிடாதீங்க. மார்னிங் கோயில் போயிட்டு அப்படியே மதியம் போயிட்டு ஃபுட் டொனேட் பண்ணிட்டு சொல்லியா? அப்படியே சரி ஓகே. அதாவது இன்னைக்கு நல்லது செய்யலாம்னு முடிவு எடுத்திருக்காரு. நல்ல விஷயம். இது செஞ்சு ஒரு ரொம்ப இனிமேல் ரொம்ப நல்லா இருக்கு போறாரு. ஆமா. ட்ரீம் சொல்லுங்க. 24க்குள்ள என்ன பண்ணணும், என்ன வாங்கணும்? 25 கார் வாங்க. ஆடி கார் எல்லாம் அது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்த லெவலுக்கு க்ரோத் பண்ணி போனோம். இப்போதான் நம்ம சினிமாக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கோம். அந்த 25 அந்த இது முடியக்குள்ள சினிமாக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காரு அவரு. அது 25க்குள்ள படம் வெளியே வந்துச்சுன்னா நமக்கு இன்னொரு பெரிய என்ன படம் அது வேணா ப்ரோ. வரப்போ சொல்ல வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மக்களா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, எப்படியாவது சீசன் 9 பிக் பாஸ்க்குள்ள உள்ள வேணும்னு ஒரு போராடிட்டு இருக்கு. சீசன் 9 பிக் பாஸ்க்குள்ள மட்டும் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, வேற லெவல் பண்ணிடலாம். கண்டிப்பா. எங்களோட வாழ்த்துக்கள் எப்பவுமே இருக்கும். லவ் யூ சோ மச். கூட காம்படிட்டர் மாப்பிள்ளை அனுப்பிச்சு வைப்போம். ரெண்டே சேர்ந்து நாளா போனா அவ்வளவுதான். போயிட்டு வந்து அப்படியே மைக் நீட்டு வரேன். கோயம்புத்தூர்ல ஃபாலோ பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமா எங்க அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டட் அண்ணா. அவரே போயிட்டு இருப்பீங்க, அடிச்சு பறந்து போயிட்டு இருப்பீங்க நினைச்சேன். ஆனா பறந்து இந்த பக்கம் வந்துருப்பீங்க. ஓகே கம் ஆன் லெட்ஸ் டேக் செல்ஃபி. ஃபேன் பாய் மூமெண்ட் வித் கொரியன் பாய். ஐயோ பழைய மெமரிஸ் ஆகும். இதெல்லாம் மெமரிஸ். நாளைக்கு ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் நாங்க பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இது பஞ்சதந்திர மாதிரி இருக்கு. ஓகே சோ குட் நைட். பை கம். நயன்தாரா மீட் பண்ண போலாம் गाइस. வாங்க. நயன்தாரா மீட் பண்ணி இந்த மாதிரி கேன்ஸ் பண்ணி அவருக்கு வந்து பிறந்த நாள் நீங்க விஷ் பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு போட்டு கண்டிப்பா பாப்போம். போட்டீங்கன்னா ஒத்துக்கிறேன் ப்ரோ. என்ன ஒத்துக்கிறேன். நீங்க நயன்தாரா போயிட்டு சரி பேசிருக்கீங்க, அவங்க வந்து விஷ் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க. நான் வந்துட்டு சரி அப்பா ஒரு சாட்டிஸ்ஃபைட். ஆனா நான் அதையும் எடுத்து என் பேஜ்ல போட்டு பின் பண்ணி அந்த மாதிரி தேங்க்யூ கோயம்புத்தூர் ப்ரோ அப்படின்னு அவங்க பேரையும் கீழே போட்டேன். சரி கேக் சாப்பிடலாமா? கேக் பார்சல் பண்ணிடலாம்ல சார்? பார்சல் பண்ணிட்டு போங்க, சாப்பிட்டுட்டே போங்க. இல்ல உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நான் ஒரே ஒரு சின்ன பீஸ் பண்ணுறேன். தூக்கத்தில் டிரைவர் சுவிட்ச் ஆயிடுச்சு கைஸ். ஆக்சுவலி டிரைவர் வந்து சுவிட்ச் ஆயிடுச்சு. சீனு ப்ரோ வந்து கியர் எப்படி போடுறது கேட்டு, சார் இது ஆட்டோமேட்டிக் எப்படி டிரைவிங் போடுறது கேட்டிருக்காரு. இவன் ஐஸ் வித்து பையன் உனக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொன்னா கேட்டேன். நம்ம போகிறோம் இடிக்கிறோம் அப்படியே இடிக்கிறோம். ஆனா பாய் ஆரம்பத்துலேயே இடிக்கிறாங்க. இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நீலகிரி கெஃபேன்னு இருக்கும். நம்ம போயிருக்கோம்ல, அந்த பையன் வந்து 18 வயசு தாங்க. அவன் வந்து பிஎஸ்ஜி செகண்ட் இயரோ ஃபர்ஸ்ட் இயரோ படிக்கிறான். ஆமாம், அதான் இந்த கெஃபே தான். செகண்ட் இயரோ ஃபர்ஸ்ட் இயரோ தான் படிக்கிறான். சொந்தமாக ஒரு கெஃபே வச்சுருக்கான். அந்த கெஃபே அவனோட தான். வேறு லெவல். அவன் வந்து நிறைய பாத்திரங்களுக்கு அப்புறமா நிறைய ஷெஃப் கிட்ட இந்த ஆனியன் சாப்பிடுங்க அந்த மாதிரி நிறைய
ஒர்க் போயிட்டு 2 lakhs கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி அந்த கடையை ஓப்பன் பண்ணியிருக்கான். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். சித்ரா கிட்ட இருக்குது. ஓகே, நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் காய்ஸ். போகலாமா? பெட்ரோல் பங்க், பாரத் பெட்ரோல் பங்க் வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இன்னும் யாரும் கவனிக்கல. ஹாய்ண்ணா, பத்திரிமண்ணா. என்ன ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர்ண்ணா. ஹாய், உங்களை பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம். நல்லா இருக்கீங்களா? டீசல் இருக்கு, பெட்ரோல் இருக்கு. இங்கே கேட்டோம் அவருக்கு. காய்ஸ், இன்னுமே தம்பி வரல பெட்ரோல் அடிக்க. சீக்கிரம் ப்ரோ, செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபி இதில் எடுத்துக்கலாம். ஹாய். உங்கள் பேர் என்ன? என் பேர் சிவகுமார். லவ் யூ ப்ரோ. பை. ஐ லவ் யூ ப்ரோ. ப்ரோ டீசலுக்கு காசு கொடுக்கணுமோ? பங்க் என்றதில்ல ப்ரோ. எப்படி ப்ரோ? பங்க் என்றதில்ல. மட்டுமா மாமே? பை பாய். என்ன பங்க் என்றதில்ல சென்று ப்ரோ. காய்ஸ், நம்ம தாராபுரம் ரீச் ஆகிட்டோம். ஒரு டீ குடிக்கலான்னு வந்திருக்கோம். என்ன இருந்தாலும் கோயம்புத்தூர் தேங்காய் பண்ணு வரமே விளாடுல சின்பம். கோயம்புத்தூர் தான் பயங்கர டேஸ்ட். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? ஓகே, போடுவீங்களா ஸ்டார்ட்? கண்டிப்பா. ஓகே guys, we met one அண்ணா. லவ் யூண்ணா. லவ் யூண்ணா. ஓகே, எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு. பையன் எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க அண்ணனுக்கு. ஆமாம், எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க காய்ஸ். நாங்கள் பருப்பு வடை வேணும்னு பருப்பு வடை வாங்கியிருக்கோம். சூடாக இருக்கு. காலையில் பருப்பு வடை சாப்பிட்ருக்கேன். இன்னைக்கேன்னு இல்லை சார், நாங்கள் எப்போவுமே இப்படிதான். ஆதவன் பேக்கரியில் உங்கள் மாமா கடையா? ஆனந்தகுமார். ஸோ எல்லாருமே வந்து இங்கே சாப்பிடுங்க. எல்லாமே நல்லா இருக்கும். அதான் உங்கள் கடை. அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக கேட்டார் வடை வேணுமான்னு. அந்த டைம்லேயே ஸ்பாட்டில் சுட்டு கொடுத்தாரு. சூப்பராக இருக்கும். 5-16 சூடாக போட்டு கொடுத்தோம். ஆமாம். தேங்க்யூ. லவ் யூ ப்ரோ. மாமா வராரா? லவ் யூ ப்ரோ. தேங்க்யூ. வடை சூப்பராக இருக்கு. ஹாய் சார். ஹாய். ஓகே, இவர் தான் மாஸ்டர், கடை ஓனர், அவரோட தம்பி. பாய். ஹாய் மேம். ஹாய் சொல்லுங்க. ஹாய். இங்கே ஒரு மேம் பார்த்துட்டோம். பாய். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் மேம். சார் பை. போலாமா காய்ஸ்? காய்ஸ், அப்படியே காருக்குள்ளே தூங்கிட்டேன். கொடைக்கானல் மலையாமா அது. அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க. எங்கள் ஊர் இது கொடைக்கானல் மலைடான்னு சொல்லிட்டு. காய்ஸ், கருப்பட்டி காப்பி குடிச்சிட்டு இருக்கோம். போலாமா ப்ரோ? நயன்தாரா பார்க்க போகிறோம். எப்படி இருக்கு ஃபீல் பண்ணுறீங்க? எக்ஸைட்டடாக இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி நாங்களும் நிறைய நாள் எக்ஸைட்டட் ஆகிருக்கோம். ஆனால் கடைசியில் அவங்கள பார்க்க மாட்டோம், தெரியுமா? கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் ப்ரோ. எனக்கு ட்ரஸ்ட் இருக்கா? அது இல்லை ப்ரோ, கொடைக்கானல் கிடையாது. இல்லை, அது கொடைக்கானல் கிடையாது. அவர் மதுரைக்காரர். அவர் கரெக்டாக சொல்கிறார் கொடைக்கானல் மலைன்னு. கொடைக்கானல். அண்ணா அது வந்து கொடைக்கானல் மலையா? அது மேலே இல்லை அது சிறுமலை. சரிண்ணா. ஓகே, அது சிறுமலை. ஆமாம் காய்ஸ், சொல்ல மறந்துட்டேன். நம்ம மதுரை வந்துட்டோம். யாருமே சொல்லல, நான் சொல்லி வச்சேன் மதுரை வந்துட்டோன்னு சொல்லும்போது கத்துங்க. சரி காய்ஸ், வாங்க போகலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யா, ஸோ வேலம்மாள் காலேஜா சார்? ஆமாம், வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ். அங்கே தான் நயன்தாரா மேம் வர போகிறாங்க. ஸோ லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிடலாமா சார்? கண்டிப்பாக பார்த்துடலாம். ஸோ லிஃப்ட்டுக்காக வெயிட்டிங். உள்ள போகலாம் கைஸ். பழைய காலத்து டிவி சூப்பர், சாம்சங் கம்பெனியோடது. வேறு லெவலில் இருக்கும் படம் பார்த்தா. இதுதான் சீனு ப்ரோ, ரமேஷ் சார். இவர் வந்து ஸ்மைலி ஃபோட்டோகிராஃபி. அது வந்து சந்தோஷ் சார் ஓடிட்டாரு. உள்ளே இருக்கார் ஒருத்தர். Excited to invite you to the greet and meet session with Nayanthara. Please note down the following report. Reporting time 9 a.m. Programming closing 2 a.m. Entry pass mandatory. அவங்க எடுப்பாங்க. Gifts not allowed. Questions not permitted. Lunch provide பண்ணுவாங்க. Contact number இருக்கு. We look forward to seeing you there. இதான் social media. அப்போ ஃபோட்டோ அவங்களே எடுத்து நமக்கு அனுப்புவாங்களா? அவங்களே அனுப்புவாங்க போல. காய்ஸ், நாங்கள் எல்லாம் புது மாப்பிள்ள மாதிரி ஆகிட்டோம். இவருக்கு ரேட்டிங் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. சீனப்ரோக்கு ரேட்டிங் பண்ணுங்கள் காய்ஸ். அப்புறமா நம்ம தலைவர் ரமேஷ் சாருக்கும் ரேட்டிங் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம ஸ்மைலி ஃபோட்டோகிராஃபி அண்ணா இப்படி பார்த்துக்கோங்க, ரேட்டிங் பண்ணுங்கள். ஆல்சோ எனக்கும் ரேட்டிங் பண்ணுங்கள். சட்டை என்னோடது தான். ஆமாம், ஆனால் நான் கொஞ்சம் வீடியோஸில் மட்டும் போட்டிருப்பேன். ஸோ நம்ம ஃபைனலி ரீச் மதுரை. ஸோ மதுரை வந்தனால நான் பரோட்டா ஆர்டர் பண்ணலாம் பார்த்தா இங்கே பரோட்டா லேட் ஆகும்னு சொன்னாங்க. என் தலைவர் சொன்னால் 24 hours பரோட்டா இங்கே மதுரையில் இருக்கும்னு. ஏமாத்துறீங்க ப்ரோ. சண்டி ப்ரோ, மதுரைனா சால்னா, மதுரைனா பரோட்டா. ஆக்சுவலி இன்னைக்கு லேட் ஆனது காரணம் இவர் தான். நிறைய மேக்கப் போட்டிருந்தாரு இவரும் தான் கைஸ். சீனு ப்ரோ ரொம்ப லேட் பண்ணிட்டாரு இன்னைக்கு. சாண்டி ப்ரோ ரொம்ப லேட் பண்ணிட்டாரு. சார் வந்து பஞ்சலா 9:50 கிளம்பிட்டாரு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:40. யார் மூஞ்சில் மேக்கப் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கணும் மக்களே.
ஆல்சோ சூப்பர் கைஸ். நயன்தாரா வந்து இந்த வேலம்மாள் காலேஜில் தான் வருவாங்க. ஸோ நம்ம காலேஜ் என்ட்ரி வந்துட்டோம் கைஸ். நினச்சி கூட பார்த்தது இல்லை நான்லாம் நயன்தாராவை பார்ப்பேன்னு. பட் இன்னும் பார்க்கல. பட் இருந்தாலும் பார்ப்பேன்னு நினச்சி பார்த்ததில்ல. பட் இன்னும் நான் பார்க்கல. பார்த்துருவோம், கொஞ்ச நேரத்தில் பார்த்துருவோம். இந்த கேட் கிடையாது, அடுத்த கேட்னு எங்களுக்கு ஆக்சுவலி எப்படி போகிறதுன்னு கூட தெரியாது. நம்ம முழிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஃபெமினின் ஈவெண்ட் எங்கே நம்ம ஃபெமினின் ஈவெண்ட் நடக்குதுல்ல, வெளியில் போயிட்டு தளபதி கிளினிக்கு அடுத்த கேட்டு சார் 10:30க்கு மேலே ஆச்சு. எனக்கு ஒரு பயமாக இருக்குது. நயன்தாரா மேம் பார்ப்போமா இல்லை லாஸ்ட்டு டாட்டா கூட காமிக்க முடியாதானே. ஆமாம், லாஸ்ட் டைம் யார் பூஜா ராஜேஷ் மேம் கரெக்டாக போகிறோம் ப்ரோ. ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு ப்ரோ. அப்புறம் ஜொனிதா காந்தி பார்ப்போம்னு வந்து போனோம். ஜொனிதா காந்தி இன்றைக்கி வரல ப்ரோ. ஸோ அப்படி நிறைய டிசப்பாயின்மெண்ட். காமிச்சிக்கிறது இல்லை, சட்டைக்குள்ளேயே வச்சுப்போம், டிஷர்ட்குள்ளே. இட்ஸ் ஓகே, நடக்கிறது நடக்கும். ஆமாம் சார். ஓ ஹார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நயன்தாரா நாப்கின், அவங்க நாப்கினோட ஒரு இன்வைட் தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலி ஃபுல்லாக. நயன்தாரா மேம் பார்க்கணும், எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த அழகை எனக்கு நேரில் பார்க்கணும். இவ்வளோ நாள் டிவியில் பார்த்துருக்கேன், ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், தியேட்டரில் பார்த்துருக்கேன், கனவில் பார்த்துருக்கேன். நேரில் பார்க்கணும், நயன்தாராவை நேரில் பார்க்கணும். எனக்கு நான் சம் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் சார். ஃபஸ்ட் உங்ககிட்ட டெஸ்ட் பண்ணுறேன். சார் மேம் 9+ தாரா எவ்வளோ? 9+ தாரா நயன்தாரா. எஸ் மேம், ரொம்ப க்யூட்டாக இருக்கு மேம் உங்கள் பேர். வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப வாய்ஸ் க்யூட்டாக இருக்கு. நேரில் பார்க்குறதுக்கு நீங்கள் உண்மையாலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க. ஆனால் அந்த கிரிஞ்சு தான் 2 மில்லியன் வியூஸ் போகுமாம்மா. பார்க்கிங் ஜோன் ஃபெமினைன் ரொம்ப அவ்வளோதான் இருக்கா. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? கோயம்புத்தூர் மதுரை. ஆமாம், டிப்ரெஷன்லேருந்து வந்துட்டீங்களா? இல்லை. ஆமாம் ப்ரோ, வந்துட்டேன். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ப்ரோ. ப்ரோ நானும் உங்கள் பிக் ஃபேன் ப்ரோ. இன்னும் தேங்க்யூ ப்ரோ. நான் ஃபாலோ பண்ணல, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்க. சூப்பராக இருக்கேன் ப்ரோ. நீங்கள்? ஓகே, மிக்கி மவுஸ் மீட் பண்ணிட்டோம். போலாமா? சப்பாரி போட்ட கூட சரி, பார்த்துக்கலாம். 6 பேர் ப்ரோ. 6 பேர் இருக்கீங்களா? ஹாய் ப்ரோ. பண்ண ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட் ப்ரோ. நயன்தாரா மேம் வர்றதுக்கு 2 மணி ஆயிரும், 1 மணி ஆயிரும்னு ஒருத்தர் சொன்னார் ப்ரோ. இருக்காங்க 1 இயர்ஸாக வெயிட் பண்ண, ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ண, 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ண மாட்டோம். ஆமாம் ஆமாம். அவங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு கரெக்டாக வருவாங்கப்பா. இங்கே வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க, டான்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அவங்க தான் அர்ச்சனா மேம். ஆக்சுவலி இந்த பாப்பா வந்து அந்த பொக்கே மேம் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் பல நேரங்களில் சொல்ல பெண்ணுக்கு என்ன வேணும்ன்றது தெரிய மாட்டேங்குது. பெண்ணுக்கு என்ன வேணும் தெரியுமா? சத்தியமா சொல்றேன், ஒரு பெண்ணுக்கு எது வேண்டும் என்று ஆழ் மனதில் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் அது உங்கள் தாயாக, தங்கையாக, மனைவியாக, காதலியாக, தோழியாக, மகளாக, யாராக இருந்தாலும் அந்த பெண் இன்னொரு பெண்ணிடத்திலும் அந்த பெண் இன்னொரு ஆணிடத்திலும் கேட்கக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சுயமரியாதை மட்டும்தான். எங்கே சுயமரியாதை கிடைக்கிறதோ அங்கே அந்த பெண் மகிழ்ச்சி அடைகிறார். சுயமரியாதை என்பதற்கான கைஸ் சாப்பிட்றோம். சாப்பாடு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சஸ் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. கைஸ் 30 மினிட்ஸ்ல நயன்தாரா மேம் அண்ட் விக்னேஷ் சிவன் சார் வர போகிறாங்க. ஸோ ஒரு சின்ன லன்ச் பிரேக் விட்டுருக்காங்க. நாங்கள் சாப்பிட்டோம், மற்றவங்களுக்கு. ஸோ எல்லாருமே சாப்பிட்டு வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஆல்சோ மதுரையில் சரியான சப்போர்ட். எனக்கு பயங்கரமான ஒரு எல்லாருக்கும் அவ்வளோ லவ் இருக்கு. ஸோ நயன்தாரா மேம் கூடி சீக்கிரம் பார்ப்போம். ஆமாம், நானும் நினச்சா ரொம்ப ஏடு தான், வெறுப்பாக இருக்கும். நான் அப்படியெல்லாம் இல்லைங்க, ஃபுல் லவ். தேங்க்யூ 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 எவ்ரி ஒன். ஆக்சுவலி எல்லாரும் வந்து நின்றுட்டாங்க. அப்போ மேம் சொல்கிறாங்க, ஏன் எல்லாரும் நிற்கிறீங்க, எனக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது, என்னாச்சுன்னு. எந்திரிச்சு நின்றாங்க. டிஜே பாருங்க, காத்திருந்து போடுறாங்க. மேம் வருவாங்களா சின் ப்ரோ? இப்போ டைம் என்னாச்சு சின் ப்ரோ? டைம் வந்து 2 o'clock. ஆக்சுவலாக 9 to 2 o'clock ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும்னு சொல்லியிருந்தாங்க. பட் 2 o'clock ஆச்சு. ஆமாம், செலிப்ரிட்டினா அப்படி தான் இருக்கும் சின் ப்ரோ. காத்திருக்க தான் செய்யணும். மேபி ஃபோட்டோ கூட கிடைக்காது. இந்த டான்ஸ் முடிஞ்சால் கண்டிப்பாக மேம் வந்துடுவாங்க. இப்போ நம்ம எல்லாரும் ரொம்ப ஆசையா எதிர்பார்த்து கொண்டிருக்கும்
நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த நம்மளுடைய அன்பு இயக்குனர். Every single time he makes something for us, it is truly special. ஒரு அன்பான மகன், அற்புதமான மருமகன், phenomenal ஒரு husband and the perfect daddy on the planet. ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்ல வேற நயன்தாரா மேம் ஃபர்ஸ்ட் இப்போ விக்னேஷ் வந்துட்டார்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் வந்துருவாங்க. ஏன் அப்படி டைம் அந்த மேனேஜ் பண்றதுக்காக மேம் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் மக்களை வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விக்னேஷ் சார் முன்னாடி வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாத காரணம் டயர்ட் ஆகிட்டு வெயிட் பண்ணி யாரையுமே காக்க வைக்கக்கூடாது. பிரியாணி சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஆறி போச்சுன்னா டேஸ்ட் கம்மி. அந்த மாதிரி தான் எனக்கு அதே டவுட்டு தான். நயன்தாரா மேம் வருவாங்களா, அவங்க கூட ஒரு ஃபோட்டோ கிடைக்குமா, அவங்க வீடியோ எடுக்க முடியுமான்னு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஜொமேட்டோவில் டிஷர்ட் மட்டும் இல்லை, இப்போ சுடிதாரும் கொடுத்துருக்காங்க. வாங்க பாரு ஜொமேட்டோ. ஆக்சுவலி ஃபெமினைன் வந்து ஜொமேட்டோ கூட டைப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய ஆள் வந்திருக்காரு, மதுரைக்காரன் தூங்கிட்டு இருக்காரு, மண்டை ஃபுல்லாக சால்னா. ஐயோ சின்மா, எனக்கு பொறுமெல்லாம் போயிடுச்சு சின்மா. ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து சானிட்டரி பேட் வந்து யூஸ் பண்ணாங்கன்றது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மிலிட்ரி பேஸில் வந்து அடிப்பட்டவங்களுக்கு சோல்ஜர்ஸ்க்குலாம் வந்து பேண்டேட் மாதிரி பஞ்சு வைப்பாங்களாமா. ஸோ அதை வந்து ஒரு நர்ஸு வந்து அவங்க வந்து அதை சானிட்டரி பேடாக யூஸ் பண்ணனால அவங்க வந்து 4-5 பேருக்கு கொடுத்து அப்படி டெவலப் பண்ணது தான் சானிட்டரி பேட். ஸோ இப்போ இந்தியாவில் எவ்வளோ க்ரோஸ் பிஸ்னஸ் சானிட்டரி பேட் தெரியுமா? 70,000 கோடி 70,000 மார்க்கெட் சைஸ் 70,000 கோடி இயர்லி. இப்போ என்ன டவுட்னா, டாக்ஸ் இல்லையா சானிட்டரி பேட்? ஜிஎஸ்டி 0%. ஸோ இது வந்து ஒரு மேண்டேட்டரி ப்ராடக்ட் இல்லையா? ஸோ இது வந்து எல்லா பெண்களும் யூஸ் பண்ணணும், மறுபடியும் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. உங்களுக்கு ஃபெமினைன் பற்றி தெரியுமா? தெரியும். நல்ல பிராண்டா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னோட ரிலேட்டிவ் சைட்ஸில் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சானிட்டரி பேட் வந்து லைக் நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி மெஷினரிஸில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கியூஆர் இருக்கும், ஸ்கேன் பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேண்டியது வந்துடும். ஸோ அந்த டெக்னாலஜிக்கு மூவ் ஆகிட்டாங்க. சூப்பர். ஏன்னா நயன்தாரா மேக்கப் போட்டுட்டு வரணும், அவர் மேக்கப் போடாமலே வந்துட்டார். மேம் மேக்கப் போட்டு வரணும்ல, அதுக்கு தான் அந்த 20 மினிட்ஸ். அதான் லேட்டா? அதான் லேட். அது இல்லைன்னா 2 பேரும் ஒட்டுக்க வந்திருப்பாங்க. இப்போ ரெடி வருவாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்களே, கஷ்டமாக இருக்கே. மேம் வருவாங்களா மேம்? மேம்கே டென்ஷன் ஆயிடுச்சோ? டயர்டாயிட்டாங்க, அவ்வளோதான் நடக்க முடியும். அவங்களுக்கே டயர்டாகி நடக்க முடியாமல் ஆயிடுச்சு காய்ஸ். மேமுக்கே டவுட் ஆயிடுச்சு காய்ஸ். ரொம்ப நேரமாக ஆயிடுச்சா, வருவாங்களா இல்லையான்னு தெரியல. எனக்கு என்ன டவுட்னா, கொஞ்சம் பவுன்சர் தான் இருக்காங்க, முன்னாடியும் ஒரு சப்போர்ட்டும் இல்லை, எல்லாரும் குமிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நயன்தாரா மேமா வராங்க, அப்படி தோணவே இல்லைல்ல? ஆமாம், ஏன்னா எல்லா பவுன்சரும் அங்கே போயிட்டாங்க. நயன்தாரா மேம் கூட ஒட்டுக்க வந்துடுவாங்க. மேலேயும் வரல, அவ்வளோதான். இங்கே தூங்கிடு முடியல. வந்துட்டாங்க guys. வந்துட்டாங்க guys, மேம் வந்துட்டாங்க. Okay, let's go and say hi to all the scholar students then. Let's try it everybody. Oh, மேம் பார்த்தாச்சு. எவ்வளோ கூட்டம் பாருங்க. மேம் வருவாங்க guys, வெயிட் பண்ணிக்கோங்க. ஹாய் மேம். வந்துட்டாங்க. ஹலோ மேம், லவ் யூ so much மேம். நான் from கோயம்புத்தூர். ஸோ மேம் அங்கே இருக்காங்க. எனிவே ஃபர்ஸ்ட் டைம் நயன்தாரா மேம் பார்க்குறேன். அழகாக இருக்காங்க, க்யூட்டாக இருக்காங்கல்ல சார்? சிவன் சார் பேச போகிறாரு. வணக்கம் கோயம்புத்தூர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கறது. Welcome, Adres Nayinthara ma'am, please join us on stage. கடவுள போல தாழ் தொட்டு உரசி கடவுள போறவன் நான் இல்லை. ஒரு வாட்டி கூட சென் ப்ரோ. எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க.
நீங்கள் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள உங்கள் குடும்பத்தில் நல்லா பார்த்துக்கிறீங்க, ஃபுல்லாக இருக்கீங்க. ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க வேலுமணி சார் ஒரு ஸ்பீச் பார்த்தேன் பிரியாணி ரொம்ப இருந்துச்சு, ஆனால் ஃபுல்லாக பார்க்கல. சரியான தூக்கம் காய்ஸ். ஃபெமினைன் எங்கெல்லாம் இருக்குன்னா ஏவியில் காமிச்சிட்டு இருக்காங்க. என்னால் முடியல, கிளாஸ் போட்டு தான் தூங்கிட்டு இருக்கோம். காய்ஸ் இந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு கார் வின் பண்ணியிருக்காங்க. காய்ஸ் ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு சின் ப்ரோ? கடலை மிட்டாய், தேங்காய் பர்ஃபி, அப்புறம் லட்டு. சரியான பசி, சரி சாப்பிடலாம் காய்ஸ். ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. நம்ம காத்துட்டு இருந்த நேரம் வந்தாருச்சு. மேம் வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். ஹாய் ப்ரோ, நயன்தாரா மேம் மீட் பண்ணிடலாமா? பார்த்துடலாம் இப்போ ப்ரோ. போய் ஃபியூ மினிட்ஸ் நம்ம நயன்தாரா மேம் மீட் பண்ணுவோம். வீடியோ வரும் பாருங்க. ஃபெமினைன்லேருந்து ஃப்ரீயாக ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. நானும் ரஸ்க் பேக்கெட் நினச்சேன் ப்ரோ. ஸோ காய்ஸ் இப்போ நயன்தாரா மேம் வந்து இங்கே வேற போகிறாங்க காய்ஸ். காய்ஸ் இங்கே ஒரு ஹாலில் இருக்கும். ஸோ இங்கே உட்கார வச்சுருக்காங்க. நயன்தாரா மேமே இங்கே வந்து, அதாவது இங்கே வீடியோ பண்ணுறவங்க தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாம். ஸோ எல்லாருக்குமே செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து ரஸ்க் பேக்கெட் காய்ஸ். இது சானிட்டரி பேர், ஃபெமினைனோட சானிட்டரி பேட், நேச்சுரல் கம்ஃபர்ட் பிரீத்தபிள் ஈகோ ஃப்ரெண்ட்லி சானிட்டரி napkin with a special anti strip that reduce the menstrual discomfort and improve guys. நம்ம வெயிட் பண்ண டைம் வந்தாச்சு. நயன்தாரா மேம் அண்ட் விக்னேஷ் சிவன் அங்கே இருக்காங்க. நம்ம எல்லாம் அங்கே உட்காந்துக்கலாம். கரெக்டாக டைம் வரும், கரெக்டாக போய் பேசலாம். அவங்க நின்றுட்டு இருக்காங்க. பாருங்க, பவுன்சஸே இல்லை, ஒரு 4 பேர் கூட இல்லைங்க. சாதாரணமாக இருக்காங்க. நம்ம படத்துலலாம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஆக்டர்னு பார்ப்போம்ல. ஸோ க்ரௌட் எல்லாமே ரவுண்ட் பண்ணிட்டாங்க. நயன்தாரா மேம், நாங்கள் சேஃப்டிக்காக பின்னாடி இருக்கோம். ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நம்ம உயிர் கொடுத்து காப்பாற்றுன்னு சொல்லுவோம். கண்டிப்பாக நான் பவுன்சர் வேலை பார்க்குறேன். நாங்கள் வந்து பவுன்சர் வேலை பார்க்குறோம். கொஞ்ச நாள் 10 மெம்பர்ஸ் ஆகும். சார் ப்ரோ, நம்ம டீமாக போயிடலாமா சார்? நீங்களா? நீங்கள் தான் பார்க்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர். உங்கள் கூட வந்தால் ஃபோட்டோ எடுத்துடலாங்க ஈஸியாக. செலிபிரிட்டி கூட வந்தால் நீங்கள் வர சார். ஓகே. உங்களுக்கா சார்? கைஸ் என்ன ஃபோட்டோகிராஃபராக மாற்றிட்டாங்க கைஸ். ப்ரோ எங்க? இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்மள தயவு செஞ்சு மேம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நம்ம நார்மல் பீப்பிள் கிடையாது. நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் கொஞ்சம் நவுந்துங்க, தயவு செஞ்சு நவுந்துங்க. ஓகே ப்ரோ, கியூ போடு. மேம் को हेडेक இருக்கும், சார் को हेडेक இருக்கும். ஆன் பண்ணு. انا அதுக்கு ஏன் நம்ம வந்து வரல. அதுக்கு ஏன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். நீங்க ரோல் ஓவர் சொல்றீங்க. சார் நம்ம லவுடாலாம் சொல்ல தேவையில்லை. போட்டோக்கு எல்லாரும் காலையில லவுடா பேசுறீங்க. 1 2 3 4 5 போய்ட்டு அவங்க கூட வரலாம். ப்ரோ ஹாய் சார். கண்டு பிடிக்குமா மேம்? கௌதம் அடிப்படை சிரிச்சாங்க. மேம் குட் டு see you sir. லவ் யூ so much மேம். சார் கண்டு பிடிக்குமா? எடுத்துட்டோம். கேட்டிங்களா ப்ரோ? அதெல்லாம் கேட்கல ப்ரோ. பை. லவ் யூ கோயம்புத்தூர் and everyone, thanks for the opportunity guys. So ஆசை நிறைவேறிச்சு. நயன்தாரா மேம் நேர்ல பார்த்துட்டோம். ஆமா. அண்ட் விக்னேஷ் ப்ரோவையும் நேர்ல பார்த்துட்டோம். டைம் வந்து 6 o'clock ஆகிருக்காச்சு. லவ் யூ மதுரை பீப்புள். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு காரணம் நீங்கள் எல்லாருமே தான். சார் பாய் சொல்லிடுங்க. பாய்.